இந்த சில்லுன்னு குளிருக்கு சூடான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அது கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் மாறினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் சிக்கனை சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தண்ணி விடாமல் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இதுக்கு நடுவில் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, வீட்டு மிளகாத்தூள் 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் தொக்கா இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயே தண்ணி விட்டு இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். தண்ணி நல்லா சுண்டி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வர டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி அள்ளியை தூவி இறக்குனா நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சம காம்பினேஷன். நீங்க ட்ரை பண்ணுங்க.